உன் அழகு தேவையில்லை உன் காதில் இருக்கும் காதோர லோலாக்கைத் தவிர, நீ எழுதிய கவிதையோ என்னை கவர்ந்து ஈர்த்தது உன் நினைவோடு. நீ எழுதிய கவிதையோ என்னை ஈர்த்தது உன் நினைவோடு. உன் மனதில் இருக்கும் அந்த கவிதையின் வரிகளை உணர்ந்தேன், மெய் சிலிர்த்து நின்றேன். உன் கவிதை நயனத்தை நான் அறிந்து மிகவும் ஆச்சரியத்தில் விழுந்தேன். பவி, உன்னில் சரணடைந்தேன் நான். முடிஞ்சது கதை. கவிதை ஓவரா? நல்லா கவிதை சொல்றீங்க எல்லாரும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காதல், காதல், பாசம், நேசம், பாசம், நேசம், பரிப்பு, பரிவு, அன்பு? அன்பு எல்லாமே ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தாங்க. ப்ரோ. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை, ஃபீலிங். இளமை இருக்கும் வரை காதல், முதிர்வு ஆன இளமை பிறகு காதல். அது வேற. இல்லையே, எல்லாமே ரியாலிட்டி காதல் தான். காதலே அதுதாங்க. முதிர்வுல வர்றதுதான் ரியாலிட்டி லவ். சாப்பிட்டேன் ஜெயந்தி, நீங்க சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேக்குற. அஸ்வந்த் வாங்க அஸ்வந்த், நல்லா இருக்கீங்களா அப்படிங்காங்க. ஐயோ, ஆயாசு ஆயாசும் சாப்பிட்டாச்சா? ஆயாசும் கவிதை எழுதுற சித்ராமா, அவரும் எழுதிட்டு இருக்காரு. எழுதுங்க அரசோட எழுதுங்க, கவிதை படி. எதிர்பார்க்கிறோம் நிறைய. ஜெயந்திமா யாராவது கவிதை வேணுமா அப்படிங்கிறாரு. வாங்கப்பா, நோட் பண்ணுங்கல்ல, நோட் பண்ணுங்க. விவேக் சொன்ன மாதிரி நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. கவிதை கவிதை நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. நாளைக்கு கல்லறையில எழுதிடுவோம். சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அஸ்வந்த் அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. டாக்டரு சூப்பர், நல்லா செய்றீங்க அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. என்ன ஒரு கரெக்ஷன் சொல்லுமா பவி? கரெக்ஷனை கேட்டுருவோம். ஜெயந்தி சாப்பிட்டீங்களா, சூப்பர் அப்படிங்கிறாங்க நம்ம ஜெயந்தி. சித்ராமா கண்டிப்பா இந்த பாட்டு பாடியே ஆகணும் சித்ராமா, என்னால முடியல. பாடுங்க. ஏன்னா எல்லாருமே பாடிட்டு சாப்பிட்டேன் இருக்காங்க, எல்லாருமே எழுதுறாங்களா, அப்ப எழுதுன அவங்களுக்காவது ஒரு பாட்டை பாடணுமா இல்லையா? என்ன ஒரு கரெக்ஷன் அப்படின்னு பவிக்குட்டி சொல்றாங்க. ஜெயந்தி சாப்பிட்டீங்களா, சூப்பர் அப்படிங்கிறாங்க. என்னங்க கவிதைகள் நான் லைவ்ல இல்லாம எல்லாரும் சொல்றவ. கலக்குன்னு கலக்குறீங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஆமா ஆயாஸ். ஆமா ஆமா எஸ். ஆயாஸ் எல்லாரும் இப்பதான் காதல் கவிதைக்கு போயிருக்கிறாங்க. நான் அடுத்த ரொட்டீன் என்னத்துக்கு போவான்னு சூப்பர் தெரியல. ராஜா நாளைக்கு இருந்து சிஸ்டா. சூப்பர் சூப்பர் ராஜா ராஜா. சிஸ்டர். அது யாருப்பா அது? ராஜா சிஸ்டா ராஜா சிஸ்டரா? யாருமா அது? கவி ராஜா. கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, இரண்டுமே ஒன்றுதான். ஒன்றுதான். ஓவியம் வரையவா, உன் கால் தடம் வரையவா, இரண்டுமே ஒன்றுதானோ. யார் அந்த ரோஜா பூ கண்ணாடி நெஞ்சின் மேல் கல்வீசி போனாலும் அவள் யாரோ. உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல், உள்ளம் கொள்ளை போகுதே என்னே என் நண்பே. சரி விடுங்க. ஏடா, நம்ம வானம் ஜெயந்தி ஒரு இல்லாமல் கவிதை நிலவில்லை, எழுதியிருக்காங்க. நீர் இல்லாமல் மண் இல்லை, செடி இல்லாமல் ஐயோ, பூவில்லை, தப்பு நீ தப்பா படிக்காதீங்க இல்லாமல் நான் தர்ஷன். இல்லை, மை மாம்ஸ். ஆமா, தப்பு கரெக்டா தப்பா தானே படிச்சேன். படிக்கிறீங்க. கவிதை எப்படி படிக்கணும்? வானம் இல்லாமல் நிலவில்லை, நீர் இல்லாமல் மீன் இல்லை, செடி இல்லாமல் பூ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை, மை மாம்ஸ் அப்படின்னு ஹார்ட் போட்டிருக்காங்க. அதை விட நான் இன்னும் சூப்பரா படிக்கிறேன் சித்ராமா, நல்லா கேளுங்க. ஆ, மாம்ஸ், வானம் இல்லாம நிலவு இல்ல, நீர் இல்லாம மீன் இல்ல, செடி இல்லாம பூ இல்ல, ஆனா நீ இல்லாம நான் என்னைக்காவது இருக்கேனா மாம்சு? சொல்லு மாம்சு, சொல்லு. அது அவர்கிட்ட போய் ஜெயந்தி டைரக்டா சொல்ற மாதிரி இருந்தா தான் அந்த டைலாக் சொல்லணும். ஐயோ ஆயாஸ் அழுவுறா அப்படி, எனக்கு வரலையே கவிதை வரலையே கவிதை வரலையேன்னு அழுவுறா அப்படி. அன்பு என்பது அன்பு யார் மேல வேணும்னாலும் வைக்கலாம். லவ் ரெண்டு வகைப்படும். நம்ம அப்பா மீது வைப்பது காதல். அன்பு நம் மீது வேற ஒருவர் வைப்பது, அதுதான் காதல். அடடா, இது கருணாஸ் ஏதோ ஒரு படத்துல வேற விதமா சொல்லியிருப்பாரு, அதை நீங்க இங்க வேற விதமா சொல்றீங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. அருமை அருமை. இன்னைக்கு என்ன ஒரே கவிதை மழையா பொழியுது நல்லா லைவ்ல. இருக்கு கவிதை. நல்லா யார் யார் இல்லைன்னா மனசுல திட்டாதீங்க. பட்டாம்பூச்சி இந்த ஓகே ஜெயந்தி. வயசுலயும் ஐயோ, பறக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயோ தேங்க்யூ தர்ஷன். ஏன், என்னாச்சு பவி? திடீர்னு ஐயோ அப்படின்றீங்க?